கடல் சீற்றம் இருக்கும், புயல் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் என்று ஒருத்தரையும் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் இதை கட்ட முன்வரவில்லை. அதனால் கிடப்பிலே இருக்கிறது என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார், முயற்சி திருவினையாக்கும் எண்ணி துணிக கரும் என்ற 2 வாக்கியத்தை எங்களிடத்திலே சொல்லி இதை கட்ட வேண்டும் என்று கண்ணாடி பாலத்தை அமையுங்கள் என்று அவர்தான் சொன்னார். ஆனால் ஏற்கனவே பாலங்கள் அமைக்க வேண்டும் என்று தான் கோப்புகள் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் தான் சொன்னார், ஏன் இது கண்ணாடி பாலம் அமைத்தால் என்ன என்ற அந்த அறிவுரை அவர்கள் வழங்கிய முயற்சியில் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை பொறியாளர் இருந்த சந்திரசேகரையும் அதை வந்து சென்னையினுடைய ஐஐடியினுடைய பேராசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் அழைத்து பேசி ஒரு முறைக்கு 3 கூட்டங்களை நடத்தி இந்த 77 மீட்டர் நீளமுள்ள 10 மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி இழைப்பாலம் கடலின் நடுவே நெட்வொர்க் ஆர்ச் பிரிட்ஜ் என்கிற நவீன முறையில் 6 மெக்காலோ கம்பிகள் பயன்படுத்தி கட்டப்பட்டு 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சீனாவிலே ஜாங்ஜியாஜூல் என்கிற மலைப்பகுதியிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. வியட்நாமிலே மோக்சாங் தீவிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. இந்தியாவிலே பீகாரிலே வனப்பகுதியிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. ஆனால் கடல் நடுவிலே கட்டப்பட்டிருக்கிற இந்தியாவிலே ஒரே பாலம் கண்ணாடி இழை பாலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். இன்று வரை சுற்றுலா பயணிகள் ஏறத்தாழ 6,31,1000 பேர் இதுவரைக்கும் கண்டு கழித்திருக்கிறார்கள்.